வணக்கம். இன்றைக்கு நாம புதுமையான, சுவையான ஒரு பிட்லை செய்யப் போகின்றோம். மற்ற நீட்ட பாவக்காயை விட மெது பாவக்காய் சுவையிலும் சிறந்தது, கசப்பிலும் குறைந்தது. இருந்தாலும் இதை முழுமையாக கசப்பே இல்லாமல் செய்வது எப்படி என்று கூறியிருக்கின்றோம். ஆகவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த பிட்லையினுடைய ருசியை கூட்டுவதற்கான டிப்ஸும் நாம் இறுதியில் கொடுத்துள்ளோம். ஆகவே இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக இறுதி வரை பார்த்து பயன்பெறுங்கள். வாருங்கள் செய்முறை வீடியோவிற்குள் செல்லலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லால் பம்கின் 123 சேனல் ஒன்ஸ் அகெயின். இன்னைக்கு நான் பிட்ல பண்ண போறேன். புதுமையான முறையில பிட்ல பண்ணலான் இருக்கேன். அந்த பிட்ல என்னன்னா, நாங்க போன நேத்திக்கு திருச்சி போயிட்டு வந்தோம். அந்த திருச்சி மார்க்கெட்ல எப்பவுமே அழகா இந்த மிதி பாவக்காய், இது ரொம்ப ரேரா கிடைக்கிற பொருள். இந்த மிதி பாவக்காய் போட்டு வச்சிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே ஆழாக்கில் அளந்து கொடுப்பாங்க. அந்த மிதி பாவக்காவை பார்த்த உடனே ஒரு ஆசை. ஏன்னா எங்கள் பாட்டி, எங்கள் மாமியார்லாம் இந்த பாவக்காய் வச்சு ரொம்ப நல்லா பிட்லை எல்லாம் பண்ணுவாங்க. அதனால எனக்கு இதை உடனே கையோட வாங்கின்னு வந்தேன். இன்னைக்கு இந்த மிதி பாவக்காவை வச்சு பிட்ல பண்ண போறேன். அது எப்படி பண்றது அப்படின்னு சொல்றேன். இது ஒரு ஆழாக்கு இருந்தது. அவங்க வச்சிருக்கிற சின்ன மெஷர்மெண்ட் ஆழாக்கு கப்புல அளந்து கொடுத்தாங்க. மிதி பாவக்காய் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கிற மிதி பாவக்காவை நல்லா அலம்பிட்டு அழகா இந்த மாதிரி ரெண்டா பிளந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டா பிளந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற விதையெல்லாம் எடுக்க வேண்டாம். மிதி பாவக்காய் கட் பண்ணும்போது இந்த மேல் காம்பு, இந்த காம்பு, இது ரெண்டை மட்டும் கட் பண்ணா போறோம். இந்த பாவக்கால இந்த மாதிரி காம்பு பகுதி மேல் பக்கமும் முன்பக்கமும் இருக்கும். அதை கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இதையும் இந்த காம்பையும் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டா பிளந்துக்கிறேன். இதுல இருக்கிற விதையெல்லாம் எடுக்க வேண்டாம். விதையெல்லாம் எடுக்காம ரெண்டா கட் பண்ணிக்கலாம். இந்த பாவக்காய் அந்த பாவக்காவோட கசப்பு சுவை கம்மியா தான் இருக்கும். அதனால நம்ம தைரியமா யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லது. மெடிக்கேட்டட் வேல்யூ உண்டு. சுகர் கண்ட்ரோல், பொட்டாசியம், கால்சியம் எல்லாம் இருக்கும். இந்த நீட்ட பாவக்காய் இருக்கு பாத்தீங்களா, அந்த நீட்ட பாவக்காவோட கசப்பு தன்மை இதுக்கு கம்மியா இருக்கும். அதனால நல்லா தைரியமா யூஸ் பண்ணலாம். இதுல கால்சியம், பொட்டாசியம் அதெல்லாம் நிறைய ரிச் இன் கால்சியம், ரிச் இன் பொட்டாசியம் அப்படின்னு இருக்கு. இதுல இருக்கிற விதையெல்லாம் எடுக்க வேண்டாம். விதையெல்லாம் என்னன்னா ரொம்ப இலசாதான் இருக்கும். அதனால அப்படியே இந்த விதையோடைய கட் பண்ணி இதே மாதிரி இந்த காம்பெல்லாம் எடுத்து கட் பண்ணி நீட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இந்த பிட்லைக்கு நான் என்ன பண்றேன்னா, வேர்க்கடலை போட்டு பண்ணலான் இருக்கேன். வேர்க்கடலையும் நேத்தி வாங்கினதுனால அந்த பச்சை வேர்க்கடலையே நல்லா முதல் நாளே ஊற போட்டு எடுத்து வச்சுட்டேன். வேர்க்கடலை போட்டு பண்ண போறேன். என்னதான் வேர்க்கடலை போட்டு எல்லாம் பண்ணாலும் இதுக்கு தேவையான பொருளை இப்ப நான் சொல்றேன். சொல்லும்போது பார்க்கலாம். முதல்ல சிறிய எலுமிச்சங்காய் சைஸ் புளி எடுத்துருக்கு. அதாவது சாம்பார் குழம்பு குவான்டிட்டிக்கோட கொஞ்சம் கம்மியாவே புளி எடுத்துக்கலாம். இது பாருங்க, சிறிய எலுமிச்சங்காய் சைஸ் புளிய வழக்கம் போல நான் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இதுக்கு பருப்பு ரொம்ப கம்மியாவே போட்டுக்கலாம். ஏன்னா வேர்க்கடலை போடுறதுனால பருப்பு எதுக்கு போடுறோம்னா ஒன்னு சேர்ந்து வரும் குவான்டிட்டி அப்படின்னு. என்ன பருப்பு? இது தோரம் பருப்பு. தோரம் பருப்பு ஆஸ் யூஷுவல் தண்ணியில ஊற வச்சுக்கலாம். இதால ஒரு கரண்டி. இது 50 ml. ஒரு 50 ml தோரம் பருப்பை ஆஸ் யூஷுவல் தண்ணியில ஊற வச்சுக்கலாம். அப்புறம் இது வறுத்து அரைச்சி பண்றது தான். இது அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி அரைக்கிறதா. அரைச்சி விட்ட சாம்பாருக்கும் பிட்லைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்றத பாருங்க. இப்ப பாருங்க, இதுக்கு தேவையானது அரைச்சி விடுறதுக்கு தனியா. தனியாவை நல்லா 1
2 3 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். தனியாவை வந்து கூடவே போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுண்டா போகிறோம். இல்லை உங்களுக்கு வேணும்னா 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். 1 to 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு. மிளகாய் வத்தல், காஞ்ச மிளகாய் வத்தல், வேறு எதுவும் சாம்பார் பொடி எதுவும் அதுக்கு போடாததுனால காஞ்ச மிளகாய் வத்தல் ஒரு 4 எடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து இங்கே பண்ணுற குவான்டிட்டி வந்து ஒரு 4 பேருக்கு பண்ணுற மாதிரி குவான்டிட்டி. அதுக்கு தகுந்த மாதிரி காரம் எடுத்துட்டேன். உங்களுக்கு கூட வேணும்னா கூட மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் மிளகும் போட போகிறேன். அதனால தான் கொஞ்சம் மிளகாயை குறைச்சிட்டேன். மிளகை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு போடுறேன். 1/4 டீஸ்பூன் மிளகு போடுறேன். அந்த மிளகோடு கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். ஜீரகம் கொஞ்சம் போட்டால் போதும், சும்மா வாசனைக்காக தான் போடுறது. இதில் உளுத்தம்பருப்பும் கூட போட போகிறேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு. இதுக்கு முக்கியமாக தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இது 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கூட வேணும்னாலும் நிறைய தேங்காய் போட்டு அரைச்சி பண்ணலாம். இந்த விழுது, இந்த பருப்பு பேஸு, இதை வச்சு தான் இந்த பிட்லையை பண்ண போகிறோம். இந்த நிலக்கடலை நம்ம எவ்வளோ எடுத்துட்டோம்? 125 ml வந்து நிலக்கடலையை எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா பாவக்காவும் இவ்வளோ இருக்கிறதுனால இந்த குவான்டிட்டி போகிறோம். உங்களுக்கு தேவையானா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஆனால் கூட போட்டோம்னா அப்படியே வதன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மெஷர்மெண்ட்டு. சாம்பாருக்கு போடுறதோட கம்மியாக தான் பருப்பும் போட்டிருக்கேன். இப்போ வழக்கம் போல் புளியை வந்து வெந்நீரில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறது. பருப்பையும் நான் தண்ணியில் வெந்நீரில் ஊற வச்சு வச்சுட்டேன். இப்போ ஒன்றா பருப்பையும் வேர்க்கல்லையும் தனித்தனியாக குக்கர்லேயே வேக வச்சிட போகிறேன். ஃபஸ்ட்டு பாவக்காயை தனியாகவே வேக வச்சு அப்படி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது? டைரெக்டாக வேக வச்சே பண்ணலாம். எப்படி பண்ணலான்றத பார்ப்போம் நேயர்களே. இப்போ பாவக்காய் பிட்லைக்கு சாமான்களை வறுத்துக்கலாம். இந்த சாமான்களை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட வறுத்துட்டீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போடுறோம். எண்ணெய் காயட்டும். இந்த சாமான்கள்லாம் வறுத்து போட்டு பண்ணலாம். எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும்னு எங்கள் அம்மா அடிக்கடி இதை பண்ணுவா. அந்த மெத்தட்லேயே பண்ணுறேன் நான். நேர்களே இப்போ சாமான்களை வறுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சது கடலை பருப்பை போட போகிறேன். இந்த சாமான்லாம் ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட்டு தனியா, உளுத்தம்பருப்பு, எடுத்து வச்சிருக்கிற மிளகாயை நான் வந்து 2ஆ கிள்ளி போடுறேன். ஈஸியாக மிக்சியில் அரையும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணுறேன். மிளகு, ஜீரகம், இதை நல்லா வதக்கிக்கலாம். இதோடு கூட நான் தேங்காயும் வறுத்துக்க போகிறேன். முதல்ல பருப்பு வந்து சிவப்பாகட்டும். இதுக்கு சாம்பார் பொடியை போட போகிறது இல்லை. அதனால தான் மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நேர்களே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மருத்துவ குணம் கொண்ட குழம்பு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மிளகு குழம்பு பண்ணுறோம், இல்லை ஓம குழம்பு பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரே ஒரு அதாவது மருத்துவ குணம் கொண்ட ஒன்று குழம்புன்னா குழம்பு தான் பண்ணணும். அதுக்காக அன்னைக்கே வந்து மிளகு குழம்பு பண்ணுறோமா உடனே பூண்டு ரசம் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாமே மெடிக்கேட்டடாக பண்ணக்கூடாது. ஒரு ஐட்டம் ஒன்று அப்படி பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் என்னோட வீடியோலாம் பார்த்து தொடர்ந்து நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லின்னு வரீங்க. நிறைய பேர் டவுட்ஸ் எல்லாம் வேற கேட்குறீங்க. எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ரெசிபியெல்லாம் ஃபாலோயிங் வீடியோவில் போடுறேன். இப்போ பாருங்கள், பருப்பு வறுத்தது, கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். அதோட கூட எடுத்து வச்ச தேங்காய் துருவலை அதோடய சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மிதி பாவக்காய் வந்து பெரும்பாலும் வந்து தரையில வந்து படர்ந்து வர்றது தான். இது கொடி இதுல வராது, தரையில படர்ந்து இருக்கும். சின்ன சின்னதா இருக்கும். இது அப்படியே கட் பண்ணி அப்படியே கறி கூட பண்ணலாம், வறுத்த மாதிரி கறி பண்ணலாம். இப்ப பாருங்க, தேங்காய் இதோட சேர்ந்து நல்லா வறுபட்டுடுது.
இது ஆற வச்ச பிறகு நல்லா மிக்சியில போட்டு நல்லா கோஸாவே அரைச்சிக்கலாம். வறுத்த சாமான்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பிட்லைக்கு தேவையான சாமான்கள் வறுத்ததை எடுத்துட்டேன். இப்ப இதே வாணலியில பாவக்காயை வேக வைக்க போறேன். பாவக்காய் எப்படி வேக வைக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பாருங்க, நல்லா இந்த பாவக்காக மண்ணு போக நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மிதி பாவக்காய் வந்து தரையில படர்ந்து வளரக்கூடியது. மெடிக்கேட்டட் வேல்யூ ரொம்பவே உண்டு இதுக்கு. பொட்டாசியம், கால்சியம்லாம் உண்டு. கசப்பு சுவை கம்மியா இருக்கிறதுனால தைரியமா அதை பயன்படுத்தலாம். இப்ப பாருங்க, இதுல போட்டாச்சு. இதுல கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி, மஞ்சப்பொடி போட்டு ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கிறேன். பாருங்க, பாவக்காய் அதே வாண்டியில போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வைக்கிறேன். இதுல மஞ்சப்பொடி போடுறேன். புளிஜலம் இப்போ போட வேண்டாமா? குழம்புக்கு போடுற மாதிரி புளிஜலம் இப்ப வேண்டாம். ஏன்னா புளிஜலம் விட்டுட்டோம்னா சம்டைம்ஸ் பாவக்காய் வேகாது. அதனால கொஞ்சம் வெந்தப்புறம் பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்கும். கரைச்சி வச்சுக்கிற புளிஜலத்தை அப்புறமா இது வெந்த பிறகு இதோட சேர்த்துக்கிறோம். இப்போ இதோட முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு குக்கர்ல பருப்பையும் வேர்க்கடலையும் தனித்தனியா குக்கர்ல நல்லா 5-6 விசில் போட்டு வேக வச்சிட்டேன். ஏன்னா வேர்க்கடலை சில வேர்க்கடலைக்கு தகுந்த மாதிரி 8 விசில் கூட வேர்க்கடலைக்கு விடலாம். அது வேகணும் நல்லா. இங்க பாருங்க, தேவையான அளவு மஞ்சப்பொடியும் அதுல போட்டு வேக வைக்கிறேன். இதை மூடி போட்டுடுறேன். குயிக்கா வெந்துடும். கொஞ்சம் மூடி போட்டுக்கிறேன். இது ஒரு 5 to 8 மினிட்ஸ்ல வெந்து போயிடும். என்ன பிஞ்சு பாவக்காய் இது. அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, எடுத்து வச்ச புளிய ஊற வச்சிருக்கோம்ல, அதை கெட்டியா ஒரே கரைசல்ல நல்லா கெட்டியா இது பண்ணிட்டா போறோம். புளி ஜலத்தை எடுத்து நல்லா கெட்டியா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அது வேற சமயத்துல நேரில் இங்க பாருங்க, இந்த வறுத்து வச்ச பொருள் எல்லாம் ஒன்னா மிக்சி ஜார்ல போட்டு அரைக்க போறேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த பொருள் எல்லாம் போட்டு தண்ணி விட்டே அரைச்சிக்கலாம். தண்ணி விடாம ஃபர்ஸ்ட் பொடி பண்ணிட்டு அப்புறமா நீங்க தண்ணி சேர்த்தீங்கன்னா ஒரே யூனிஃபார்மா வரும். ஃபர்ஸ்ட் பொடி பண்ணிட்டு அப்புறமா நான் தண்ணி சேர்த்து கோர்ஸா அரைச்சிக்க போறேன். ரொம்ப நைஸா அரைச்சிங்கன்னா வழவழன்னு இருக்கும். தண்ணி விட்டு அரைச்சாச்சு. அது பாருங்க எவ்வளவு கோஸா அரைச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா பாவக்காயும் நல்லா வெந்து போயிடுது. கரைச்சு வச்ச கெட்டியான புளி ஜலத்தை இப்ப அதுல ஆட் பண்ணிக்கலாம். புளி ஜலத்தை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல அவர் கேள்வி கேட்பாரு, அந்த உப்பு இப்ப நான் போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அது கொதிச்சுன்னு வரட்டும். புளி ஜலம் ஒரு கொதி வந்தப்புறம் இந்த அரைச்ச விழுது அதுல போட்டுலாம். இப்போ பருப்பெல்லாம் வெந்திருக்கும், அதெல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கலாம். இந்த வேக வச்ச வேர்க்கடலையை அதுல ஆட் பண்றேன். புளி ஜலம் கொதிச்சுடுத்து. இப்போ வந்து இந்த அரைச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த விழுதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். மிக்சியில் அரைத்த விழுதை மிக்சியில் அரைத்த விழுது அது பருப்போட சேர்த்து வேணாலும் கலந்துக்கலாமா? ஆமாம், பருப்போடையே சேர்ந்து கலந்து போடலாம். அதோட இந்த அரைத்த விழுதை சேர்த்து நல்லா சேர்த்து நீங்கள் வந்து துவரம் பருப்போட கொஞ்சம் பாசி பருப்பு கலந்து போட்டாலும் அதுவும் ஒரு சுவையா இருக்கும். எப்பயுமே கொஞ்சம் காக்காய்க்கு பருப்பு எடுத்துப்பேன், அதனால அதை தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் என் வீடியோவில், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சிறிதளவு கொஞ்சமாக ஒரு கரண்டி சாதத்தை எடுத்து காக்காய்க்கு போட்டுட்டு பண்ணிங்கனாலே சனி பகவானோட அந்த உக்ர பார்வை எதுவும் நம்மளை ஒன்றும் செய்யாது. சனி பகவான் நமக்கு நல்லதை செய்வார். நம்ம முன்னோர்களே வந்து காக ரூபத்துல வந்து கூட சாப்பிடுவாங்க. அதனால மறக்காம நேயர்களே
காக்காய்க்கு கொஞ்சம் சாதத்தை போடுங்க. பரவாயில்ல, அப்படியும் போடலாம். இதோட சேர்த்தும் கலந்து போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க, நான் இதோடய கலந்து விழுத சேர்த்தே போடுறேன். இந்த கலந்த விழுது, பருப்போடு கலந்த விழுத இப்போ இதுல வந்து குழம்புல சேர்த்துறோம். இந்த குழம்புல அப்படியே சேர்க்க, குழம்புல இது பிட்லையில சேர்க்க கெட்டியா இருக்கும். இப்போ நேரம் ஆக ஆக நல்லா இறுகிடும். அதனால கொஞ்சம் தண்ணி விட்டே கலந்து அதுல கொதிக்க விட்டுலாம். சாமான்கள் எல்லாம் வறுத்து அரைச்சி எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றதுல ஒரு 8 நிமிஷம், 8லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சிருங்க போறோம். இது ரெடி ஆயிடுத்து, சுவையான பிட்லை ரெடி ஆயிடுத்து. இதை நீங்க வந்து வீட்டுல இதே மெத்தட்ல சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. ஈவன் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்ற உங்க கருத்துக்களை தொடர்ந்து சொல்லுங்க நேயர்களே. கொதிக்கட்டும். இது ஒரு 5 to 8 minutes கொதிக்கட்டும். தேங்காய் போட்ட கறி சாப்பிட்டோம்னா அது தனி டேஸ்டா இருக்கும். கோஸ் கறி, பீன்ஸ் கறி இதெல்லாம் வந்து தேங்காய் போட்டு பண்றோம் பார்த்தீங்களா, அதோட சாப்பிட்ற காம்பினேஷன் நல்லா இருக்கும். இதுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். இந்த குழம்புல எல்லா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டுக்கனால, வேர்க்கடலை இருக்கு, பருப்பு இருக்கு, பாவக்காய் எல்லாம் சேர்ந்ததுனால ஒரு சாதமே நல்ல திம்முன்னு ஆயிடும். பாருங்க, நம்ம இவங்கெல்லாம் எப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் அரைச்சி போட்டு இதுல பண்ணோம்னா இந்த குழம்பெல்லாம் இவ்வளவு சுவையா இருக்கும். அவளுக்கு யார் சொல்லி கொடுத்தா என்னன்னே தெரியாது. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு அருமையான இது. நம்ம முன்னோர்களை நம்ம என்னைக்குமே நினைச்சுக்கணும். கருவேப்பிலை போடுறேன். வேர்க்கடலை போட்டு பருப்பெல்லாம் போட்டு பண்றதுனால பெருங்காயம் இந்த தாளிக்கிற கரண்டியிலேயே கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்ப இதுல தாளிச்சு கொட்டிட்டா அருமையான பிட்லை ரெடி ஆயிடுச்சு நேர்களே. வாங்க சாப்பிடலாம். எவ்வளவு கெட்டி ஆயிடுது பார்த்து பாருங்க. இதான் பிட்லை. சாதத்துல நெய்யை ஊத்தி போட்டு இந்த பிட்லையை போட்டு சாப்பிட்டா அருமையா இருக்கும்.